கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய 2026 வருஷம் இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்துல ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு நிருபங்களை எழுதும் போது கிருபை எவ்வளவு உயர்ந்தது, கிருபை என்ன செய்யும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எவ்வளவு மேன்மைக்குரியது என்று சொல்லி இந்த கிருபையை குறித்து பேசுகிறாங்க. இந்த கிருபை சாதாரணப்பட்டதல்ல. இன்னைக்கு அநேக நேரம் இந்த கிருபையை நாம் அசட்டை செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்டம் கிருபையை போக்கடித்தார்கள். அப்புறம் கண்ணீர் விட்டாங்க, கத்துனாங்க, கதர்னாங்க, அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா கிருபையை வாஞ்சித்தவர்கள், கிருபையை தேடினவர்கள், கிருபைக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். வசனம் இந்த மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்க்கிறோம். சூழ்நிலையின் காரியங்களை பார்க்கிறோம். தேவ அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்க்கையில போதுமானது. சூழ்நிலைகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, இந்த சூழ்நிலையினால இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்படி விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. நமது வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் சூழ்நிலைகள் எப்பொழுதுமே முன்னேறி செல்வதற்கான சந்தர்ப்பங்களை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 நீங்க வாசித்து பாருங்க. எலியா அப்படிங்கிற தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, வல்லமையாய் தேசத்தை அசைத்த ஒரு மனுஷன். எலியா அப்படிங்கிற பேரை கேட்டாலே ராஜாவே நடுங்குவார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, ஒரு பெண் அவளுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப அப்படி பலவீனமாயிட்டார். போதும் கர்த்தாவே அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். அதுல 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க போய் எலியாட்ட பேசுவாங்க. எலியாவே, என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்ல வேண்டிய, தேசத்துல நிரூபிக்க கூடிய வல்லமையை பெற்றிருக்கிற, எனக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை மனுஷனை ஒரு இடத்துல போய் அப்படி சிக்க வைத்து விடும். சூழ்நிலை மனுஷனை போதும் என்ன வாழ்க்கை அப்படின்னு கசந்து போக பண்ணும். சூழ்நிலை மனுஷனை போதும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்குள்ள கொண்டு போய்விடும். ஆனா அந்த சூழ்நிலைய ஜெயிக்கக்கூடிய வல்லமைய, ஜெயிக்கக்கூடிய வார்த்தைய கர்த்தர் எலியாவுக்கு அனுப்புனாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கும்படி விரும்பாம, நீ எழுந்து ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளை முன்னேறி செல்வதற்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்குகிற கர்த்தர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? 2 நாளாகமம் 14 அதிகாரத்துல கூட வாசித்து பாருங்க. ஆசா அப்படிங்கிற ராஜாவுடைய ஆட்சி காலங்கள்ல எத்தியோப்பியனாகிய சேரா அப்படிங்கிற ஒரு ராஜா 10 லட்சம் யுத்த வீரர்களோடும் 300 ரதங்களோடும் ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்.
ஆசா என்ன செய்தார் பாருங்க, இராணுவத்தை உன்னை எழுப்பினார், படைகளாம் தயார்படுத்தினார். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இருந்துட்டு ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உம்மை சார்ந்து இருக்கிற ஆண்டவரை, மனுஷன் உண்மை மேற்கொண்டிட கூடாத ஆண்டவரை, உண்மை நாமத்தை நம்பி நாங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில முடங்கி போய் விடாதபடி அவருக்குள்ள பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனா அந்த சூழ்நிலை முடங்கிடாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை சார்ந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் அந்த சூழ்நிலைகள்ல முன்னேறி செல்லும்படி வார்த்தை அனுப்பும் போது, முன்னேறி செல்லும் போது கர்த்தரை இறங்கி வந்து யுத்தம் பண்ணும் போது என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, அந்த 2 நாளாகவும் 14-13 வாஸ்து பாருங்க. எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் முறிந்து விழ பண்ணினார். இந்த மாசம் ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறாங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இயேசு சுவாமி இந்த மாசம் உங்களுக்கு அனுப்புகிற கிருபை, நீ என்னென்ன சூழ்நிலையில மாட்டி இருக்கிறாயோ, என்னென்ன சூழ்நிலையில சிக்குண்டு இருக்கிறாயோ, என்னென்ன சூழ்நிலை உன்னை பயத்தையும் கலக்கத்தையும் கலங்கடித்து கொண்டு போராட வைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த சூழ்நிலையை மாற்றி நீ முன்னேறி செல்லும்படி, சத்துரு திரும்ப எழும்ப முடியாதபடி முறிந்து விழக்கூடிய பலனை கர்த்தர் அனுப்புகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா 1 கொரிந்தியர் 1:27 வாசித்தீங்கன்னா, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு அந்த பலவீனமான பாத்திரம் யாரு தெரியுமா? நீதான். அந்த பலவீனமான பாத்திரமாகிய உன் மேல, உன் குடும்பத்தின் மேல தேவன் கிருபையால நிரப்புகிறாங்க, கிருபையால நிரப்புகிறாங்க. அதனாலதான் மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். நல்ல தெளிவா அறிந்து கொள்ளு, இன்னைக்கு எந்தெந்த பலவீனத்துல நீ நின்று கொண்டிருக்கிறாயோ அந்த பலவீனங்களை எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சாமி சிலுவையில சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். பலவீனம் உனக்கு சொந்தம் அல்ல. பலன் கர்த்தர் தருகிற பலன், கர்த்தர் தருகிற முன்னேற்றம், கர்த்தர் தருகிற வெற்றி உனக்கு சொந்தம். எபிரேயர் 2:16 அதான் அழகா சொல்லுகிறது, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அது என்னங்க ஆபிரகாமின் சந்ததி? விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாம், விசுவாச மார்க்கத்தாரர்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். இன்னைக்கு ஒருவேளை அந்த பலவீனம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஆனா உனக்குள்ள ஆபிரகாமுக்குரிய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறாங்க. நீ ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் உன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், முதலாவது. இரண்டாவது, ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு உதவியாக இன்றைக்கு இந்த மாதத்துல கை நீட்டுகிறாங்க. அப்ப என்ன நடக்கும் பாருங்க, வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:14 வாசித்து பாருங்க. இயேசு சாமி அவர் வார்த்தையா இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் யாரு தெரியுமா? கிருபையிலும் சத்தியத்திலும் நிரம்பின தேவன், கிருபையில் நிரம்பின தேவன். அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுங்களா? வேதம் கிறிஸ்துவின் கிருபை என்ன செய்யும்? யோவான் 1:16 சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே அவர் நமக்காக இந்த பூமியில பாவங்களை சுமந்து தீர்த்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரிபூர்ணப்பட்டபடினாலே, அவருடைய பரிபூர்ணத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறாய். இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? ஆதியாகம புத்தகம் 6 நோவாவின் மேல அந்த கிருபை இறங்கினபடினால அவனும் அவன் குடும்பமும் உலகத்தின் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அப்ப நோவாவுக்கு மேல வைத்த அந்த கிருபை பார்க்கிறோம். விசேஷித்த கிருபை, கிறிஸ்துவின் கிருபை. பாருங்க, யாத்திராகமம் 33 அதிகாரத்துல வாசித்து பாருங்க. மோசே சொன்னாரு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியுவேன்? எனக்கும் ஜனங்களுக்கும் எதனால் கிருபை கிடைத்தது? கவனிக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுவாங்க, மோசே, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த கிருபை பகலிலும் இரவிலும் நடத்தினது ஜனங்களை, அவங்க தேவைகளை சந்தித்தது. அந்த கிருபை சாதாரணப்பட்டதல்ல. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த கிருபைனா, இன்றைக்கு கிறிஸ்துவின் கிருபை மேலானதுங்க. அவர் சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு வரியந்தோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னை நடத்தி உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உனக்கு வாய்ப்புகளை, உனக்கு அந்த சூழ்நிலை மத்தியில முன்னேறி செல்வதற்கான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி உன்னை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அந்த கிருபையால நிரப்புகிறாங்க. சங்கீதம் 78 வாசித்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 78 70 72 முடிய வாசித்து பாருங்க. தாவீதின் மேல கர்த்தர் ஒரு கிருபையை ஊற்றினார். அவனை தொழுவங்களிலிருந்து எடுத்தாருங்க, தொழுவத்திலிருந்து தூக்கினாருங்க. தொழுவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷித்தமான இடம் கிடையாதுங்க. தொழுவம் அப்படிங்கிறது ரொம்ப இளைப்பாறுதல் உள்ள, மனுஷனுக்கு இளைப்பாறுதல் உள்ள இடம் கிடையாதுங்க. எப்போ திருட வருவான், மந்தைகளை திருடிட்டு போவான், ஆடுகளை திருடிட்டு போவான், விழிப்பா இருந்து இரவும் பகலும் போராடக்கூடிய ஒரு நிலைமை. கவனிக்கீங்களா? ஆனா தாவீதின் மேல கர்த்தர் அந்த கிருபையை ஊத்துனாங்க. அவனை தொழுவத்திலிருந்து தாவீத கர்த்தர் எடுத்தாங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீத கர்த்தர் அழைத்தாங்க. தமது ஜனத்தை ஆளும் அதிபதியின் மேய்ப்பனாக கர்த்தர் உயர்த்தினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் அந்த தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான நித்திய கிருபையத்தான் ஆண்டவர் உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் தொழில் மேல, உன் பிசினஸ் மேல, உன் படிப்பு மேல, உன் ஊழியத்தின் மேல கர்த்தர் ஊற்றுகிறாங்க. இந்த கிருபை என்ன செய்ய போகுது தெரியுமா? இந்த மாதத்துல கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சாட்சியாய் நிறுத்த போறாங்க. உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்த போறாங்க. உன்னை ஒரு தலைமைத்துவத்துக்குரிய மேன்மையில கர்த்தர் கொண்டு வர போறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? இந்த கிருபைய ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல் ஊற்றுகிறாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை மனதளவுல நீ எந்தெந்த காரியத்துல பலவீனப்பட்டு போயிருக்கிறாயோ, அல்லது சரீர சுகத்துல எந்தெந்த விதத்துல நீ பலவீனப்பட்டு போய் இருக்கிறாயோ, யாபேச போல சகோதரன் மத்தியில கனவீனப்படப்பட்டு அந்த கனவீனத்தின் நிமித்தம் உனக்குள்ள துக்கம் சூழ்ந்த நிலைமையில இருக்கிறாயா? பேதுருவை போல இரவும் பகலும் பிரயாசப்பட்டு பலனே இல்லாம வெறுமையின் தோல்வியில நீ நின்று கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆகாரை போல கைவிடப்பட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைமையில நீ நின்று கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும். இதெல்லாம் உன் பலவீனம் தான். ஆனா என் கிருபை உன்னை பலப்படுத்தி உன்னை முன்னேறி செல்லும்படியான வாசல் இந்த மாதத்துல, இந்த வினாடியில திறக்கும்னு கர்த்தர் சொல்றாங்க. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த வசனத்துல அழகா சொல்லுது பாருங்க. பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம். அந்த வாசிங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள், அந்த வேதனை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்துல ஜெபித்தேன். கவனிக்கீங்களா? இன்றைக்கு நீ இருக்கிற அந்த நிலைமை மாறும்படி, அந்த சூழ்நிலை மாறும்படி
பவுலை போல நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்க. ஆனா மாற்றமே இல்லை, இதுவரை இல்லை. மார்க்கு சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14 அதிகாரம் 32 36 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கோம். இயேசு சுவாமி கூட அந்த சிலுவை பாடுகளுக்கு முத நாள் கெத்செமனே அப்படிங்கிற அந்த தோட்டத்துல போய் 3 முறை ஜெபித்தார். உமக்கு சித்தம் என்றால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். 3 தடவை ஜெபித்தார். சூழ்நிலைகள் மத்தியில பவுல் ஜெபிக்கிறார், இயேசு சுவாமி ஜெபிக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் அவங்க ஜெபத்தை, அதுக்காக ஜெபத்தை கேட்கல அப்படின்னு காரியம் இல்லை. இன்னைக்கு நீ நிறைய நேரம் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, வருஷ கணக்குல ஒருவேளை நீ ஜெபிக்கலாம், அல்லது மாத கணக்குல நீ ஜெபிக்கலாம், அல்லது நாட்கணக்குல மணிக்கணக்குல நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உபவாசம் இருந்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நீ ஒரு பொருத்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதுல என்ன செஞ்சாங்க தெரியுமா? பவுல் 3 தடவை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க, பவுல் இந்த பலவீனத்தை குறித்து நீ பயப்படாத, இந்த பலவீனத்தை கிருபைக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க? கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் அதை கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டத நம்ம மறுபடியும் எடுத்து வச்சு அநேக நேரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரியம் இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலை உன்னை பயத்திலையும் கலக்கத்திலும் முன்னேறி செல்ல முடியாதபடி தேங்க பண்ணி இருக்கிறதோ, ஸ்தம்பிக்க பண்ணி இருக்கிறதோ, அது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, அது அப்படியே நான் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டேன், நீயும் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுங்களா? அதை தூக்கி எடுக்குங்க, அதை விடுவிக்குங்க, அதை காப்பாத்துங்க, அது சாட்சியாய் நிறுத்தும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஏன் இது நடந்தது தெரியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஏன் இது நடந்தது, ஏன் இது சம்பவித்தது? பைபிள் சொல்லுதுங்க, பெருமைக்கு இடம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னா ஏத்துக்கிடுவீங்களா? எதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க? பெருமைக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அப்போஸ்தலன் பவுல் அது அழகா மறைமுகமா சொல்லுவாங்க. 12 அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அழகா சொல்லி பாருங்க, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. என்ன சொல்லுவாரு? மேன்மை பாராட்டுவது, பெருமை பாராட்டுவது. நான் யாரு தெரியுமா? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கு தெரியுமா? எப்பமோ அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள்ள அப்படி ஒப்பு கொடுத்திருப்பீங்க பெருமைக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த மாசத்துல மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, நான் தெரியாம அதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்க ரத்தத்துல என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு புத்தகத்துல வாசித்தீங்கன்னா, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பவுல் அங்க அழகா சொல்லும் போது சொல்லுவாரு, அந்த 2வது வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த கலாத்தியர் 1 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, ஒரு 3 ஆண்டு காலங்கள் பவுல் அரபு வனாந்தரத்துல அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார், கர்த்தரை தேடிட்டே இருப்பார் ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்கள்ல. இப்ப இந்த நிருபத்தை எழுதும் போது பவுலுக்கு 54 வயது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஜெபத்தின் நாட்கள்ல, தேவனுடைய சமூகத்துல 3 ஆண்டு காலங்கள் அவர் காத்திருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அவர் அப்படியே ஆண்டவர் எடுக்கிறாங்க. அவர் எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதமான அந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க.
அந்த இடத்துல 2 தடவை அழகா சொல்லுவாங்க, அவர் சரித்து இருந்தாலும் சரித்துக்கு புறமே இருந்தாலும் அதை அறிய தேவன் அறிவார். 5வது வசனம் பாருங்க, இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்ப இந்த முள்ளையே, அந்த சூழ்நிலையே ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மைய வைத்து அவன் பெருமை பாராட்டி விடாதபடி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வீடு வாசலை கொடுத்திருப்பாங்க, பிள்ளைங்களை கொடுத்திருப்பாங்க, நல்ல படிப்பு அந்தஸ்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாங்க, நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பாங்க, நல்ல காரு பங்களா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பாங்க, தேசத்துல மேன்மை தங்கின ஸ்தானத்தை கொடுத்திருப்பாங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கும் போது கனம் மகிமை அவருக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய நம்ம எங்கேயும் நம்மளை குறித்து மேன்மை பாராட்டிடக்கூடாது, பெருமைப்பட்டுறக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எங்கேயும் என்னை குறித்து நான் அப்படி பெருமைப்பட்டு விடாத அளவுக்கு ஒரு முள் இது அப்படின்னு சொல்றாரு. அவர் கண்கள்ல ஒரு பலவீனம் இருந்ததாம். வேத சரித்திரம் சொல்லும் போது ஆண்டவர் அவரை ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர் 9 அவர் ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தின் ஒளியை பார்த்தாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த அவருடைய கண்கள் கண் குருடாகி விட்டதாம். அப்புறம் அனனியா போய் அவரை தொடுறாரு. அவரை தொட்டு அவர்கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவர் கண்கள் இந்த செதில் போல ஒண்ணு விழுந்தது. அதுக்கப்புறம் கண் பார்வை வந்துருச்சு. அவர் கண்ல இருந்து எப்பவுமே தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. அதனால கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுவாரு, என் மேல நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருந்தீங்க தெரியுமா, உங்க கண்ணை கூட பிடிங்க எனக்கு கொடுத்திருப்பீங்க அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்து சொல்லுவாரு, அவ்வளவு அன்பு வைத்திருந்தீங்க கண்ணை கூட. அந்த இடத்த அந்த வார்த்தைய சொல்றாரு பாருங்க, நான் கேட்டிருந்தா உங்க கண்களை கூட பிடிங்க எனக்கு கொடுத்திருப்பீங்க, அவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்க என் மேல அப்படின்னு அந்த இடத்துல எழுதுவார். என் பலவீனங்களை நிமித்தம் அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க தேவதூதனை போல அப்படின்னு அந்த வார்த்தையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவார். அவர் கண்ணுல இருந்து எப்பவுமே தண்ணி வடிந்து கொண்டே இருக்குமா. அவர் நிருபங்களை எழுதும் போது கூட என் கையெழுத்தா எவ்வளவா எழுதினேன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஏன்னா வேத சரித்திரம் சொல்லும் போது அப்போ பவுல் எழுதின அந்த நிருபங்கள், ஒரு சில நிருபங்களை பார்க்கும் போது பெரிய பெரிய எழுத்துல அதை எழுதிப்பாராம். அந்த பெரிய எழுத்துக்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியற அளவுக்கு இருந்துச்சாம். அதனாலதான் அவரு கூட இருந்தவங்க ஒரு சில நிருபங்கள் இவர் சொல்ல சொல்ல எழுதியிருப்பாங்க. இந்த சூழ்நிலை ஏன் அப்படின்னா, கடவுள் 12 சீசர்ல ஒருத்தரா இவர் இல்லாட்டிலும் அவருக்கு அப்போஸ்தலனுக்குரிய ஒரு கிருபையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்லும்படி எவ்வளவு மேன்மையா விசேஷித்தமா அழைச்சாரு பார்த்தீங்களா. அந்த விசேஷித்த கிருபைய சத்துரு பெருமைப்பா கொண்டு வந்து பின்னாடி தள்ளிடாத. புரிந்து கொள்ளுங்க, பெருமை எப்பொழுதுமே மனுஷனை பின்னுக்கு தள்ளிட்டு போயிருமாங்க. இந்த இடத்துல அவர் சொல்ல தெரியுமா, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அறிவேன். இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்லும் போது ஊழியத்துல நல்ல முன்னேற்றத்துல இருக்கிறார். பல நாடுகள் ஊழியத்துக்கு போயிருச்சு, பல நாடுகள் சபைகள் பெருகிருச்சு, பல நாட்டுல ஜனங்கள் ஆத்தும அறுவடை உண்டானது பவுல் மூலமாக, பவுல் சுவிசேஷம் மூலமாக. அதனாலதான் அவர் சொல்லும்போது, எனக்குள்ள நான் பெருமை கொள்ளல, மேன்மை பாராட்டல, கிறிஸ்துவின் கிருபையை நான் சார்ந்து கொண்டேன், கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே அந்த கிருபையை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த 14 கொஞ்சம் பவுல் பெருமை பாராட்டி இருந்தார்னா, மேன்மை பாராட்டி இருந்தார்னா 14 வருஷம் ஊழியத்துல பின்னாடி போய் இருந்திருப்பார். பெருமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை பின்னுக்கு தள்ளி விடுமா, முன்னேறி செல்லுவதற்கு தடை உண்டாக்கி விடும். ஆனா அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தாழ்மை எப்போதுமே அவனை முன்னேறி செல்ல வைக்கும். இதைத்தான் வேதம் சொல்லும் போது மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்,
நியாயம் செய்து. போதும், நில்லுங்க. அப்ப அந்த கிருபைக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்படி வாழணுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை நமக்குள்ள இருக்கிறது. நான் கிருபையை பெற்றுச்சேன் அப்படின்னு அப்படி இருந்துடக்கூடாதான். அப்ப என்ன செய்யணுமா? அந்த நன்மைன்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நன்மை என்ன அப்படின்னா, ஒண்ணு, நியாயம் செய்யு. நியாயம் செய்து. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதை விரும்புகிறாங்கன்னா, நியாயமுள்ள ஒரு வாழ்க்கையா. நியாயம் செய்து அதனுடைய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, நேர்மையா நட, நேர்மையா வாழு. வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். எல்லாத்துலயும் நேர்மையா வாழணும், நேர்மையா நடக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் ஒரு விசுவாசியும் பைக்ல போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்போது விசுவாசினாரு, பாஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க, எங்க சர்ச்சு ஃபாதர் அந்த வாக்கிங் போயிட்டு இருக்காரு பாருங்க, அந்த பாலத்துல, அவரை பார்த்து பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஃபாதர் பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். போனவொன்னு சொன்னாங்க, ஃபாதர், நான் ஒரு பாஸ்டர் பத்தி சொல்லுவோம் இல்லையா, அப்பப்போ ஜோம் பண்ண போவேன்னு, பாஸ்டர் இவங்க தான் அப்படின்னு என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அவர் என் பேரை கேட்டாங்க, அவரை தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா சகாயம் IAS அவர் ஆபீசர், அவர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. என் நண்பர் தான் அவரை உருவாக்கினார். சின்ன பையன்ல இருந்து அவரை படிக்க வச்சு ஒரு நேர்மையுள்ள ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டார் தெரியுமா. என் நண்பர் தான் அவர் ஒரு ஃபாதர், அவர் தான் அவருக்கு கைடு அப்படின்னு. நேர்மையுள்ள ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் அசைச்சிச்சு. என்ன, கிறிஸ்துவுக்காக வாழ்ற நம்ம உலகத்துல இன்னைக்கு அநேக இடத்துல போய் மற்றவங்கள்ட்ட நம்ம நேர்மை எதிர்பார்க்கும் இல்லையோ, நேர்மையா வாழணும் மற்றவங்களா எதிர்பார்க்கும் இல்லையோ, நம்ம நேர்மையா நடக்கணும், நேர்மையா வாழணும் அப்படிங்கிற நன்மைய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சொல்லுது பாருங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. போதும், நேர்மையா நடக்கணுமா, நேர்மையா வாழணுமா முதல்ல. ரெண்டாவது, இரக்கத்தை சிநேகித்து அப்படின்னா, ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுங்க. அந்த இரக்கத்தை சிநேகித்துனா அன்பு பாராட்டணும், கருணையும் தயவும் நமக்குள்ள இருந்து புறப்படணுமா மற்றவங்களுக்கு. ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும்போது கருணை பாராட்டணும், தயவு பாராட்டணும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு நமக்குள்ள இருந்து புறப்பட்டு சென்று அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். அதனாலதாங்க அன்ப நேசி, கருணையும் தயவையும் உனக்குள்ள வச்சிருக்கிறது நேசி. நம்ம இன்னைக்கு எதை நேசிக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம் இல்லையா? இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாங்க, இரக்கத்தை நேசிக்க பழகுங்க, சிநேகிக்க பழகுங்க. தொடர்ந்து வாசிங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். அப்படி இருங்க, கவனிக்கீங்களா? மூணாவது காரியம் மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறதுல அதனுடைய விளக்க உரையில என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில, ஒவ்வொரு நாளும் நீ ஜீவியத்துல நடந்து கடந்து செல்லும் போது, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழும் போது, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன தேவையோ பெரிய தேவையோ, இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறது ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து, இன்னும் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் ஆண்டவர் மேல வை, நம்பிக்கைய ஆண்டவர் மேல வச்சு செயல்படு, நீயே செயல்படாத. அதுக்கு பிறகுதான் மனத்தாழ்மை. 2 மனுஷன் சிவமனும்படி தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் யாருங்க? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பரிசேயன் யாரு? வேதத்தின் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதை அவன் கற்றுக்கொள்றவன், மற்றவங்களுக்கு இப்பெல்லாம் கடைப்பிடிச்சு வாழுங்கிற போதிக்கிறவன் பரிசேயன். அவன் ஆலயத்துக்கு வந்தா பாருங்க, வேதத்தை கற்றுக்கொண்டவன், மற்றவங்க கடைபிடிக்கும்படி போதிச்சு நடத்துகிறவன். ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துல வந்து நின்றுட்டு
கர்த்தருக்கு முன்னாடி மனத்தாழ்மையா நடக்கணுங்கிறத விட்டுட்டான். கர்த்தருக்கு முன்னாடி பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுங்கிறத விட்டுட்டான். உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கிறத விட்டுட்டான். சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தான் எப்படி வாழ்றான், தான் என்னெல்லாம் செய்யறங்கிறத பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த விசுவாசத்தை குறித்து அவன் பேசல. ஆண்டவர் மேல நம்பிக்கை அப்படிங்கிறத வைக்கல. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு மனுஷன் வந்தான், ஆயக்காரன். ஆயக்காரனா யார் தெரியுங்களா? ரோம ராஜ்யத்துல பணியாற்றுகிறவன். ரோம ராஜ்யத்துக்காக பணியாற்றுகிறவன். அவன் பாருங்க, தேவ சமூகத்துக்கு அந்த ரோம ராஜ்யத்துல பணியாற்ற வரி வசூலிக்கிறவன் ஜனங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தி பணத்தை வசூலிச்சு அரசாங்கத்துல கட்டுறவன். பணத்தை வசூலிக்கணுங்கிறதுக்காக, அதாவது தன்னுடைய வேலையை காப்பாற்றணுங்கிறதுக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து பதவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜனங்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்தவன். உலக பிரகாரமா அவன் பாவி, பிரமாணத்தின்படி அவன் பாவி. ஆனா தேவ சமூகத்துல வந்த உடனேயே கண்களை கூற ஏறெடுத்து பார்க்காம தன்னை தாழ்த்துறான். கர்த்தாவே, பாவியாகிய என் மேல கிருபையாயிரும். அவன் எதை கேட்டான் தெரியுங்களா? கிருபைய கேட்டாங்க. நான் பாவிதான்ப்பா. தன்னை தாழ்த்துறான். அவனுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்குங்க. அந்த விசுவாசத்தை எடுத்து என் மேல ஒரு கிருபை பாராட்டுங்கன்னு கேட்கிறான். தன்னை தாழ்த்துகிறான், நீதிமான் ஆக்கிட்டான். இதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது சின்ன காரியமா பெரிய காரியமா, மனத்தாழ்மை அப்படிங்கிறது சின்ன காரியமா பெரிய காரியமா, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. இதுக்கு பேரு தாங்க மனத்தாழ்மை. அதான் வேதம் சொல்லும்போது, தாழ்மை இல்லவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அங்க அதை சொல்லி பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். வேற எதையுமே ஆண்டவர் உன்கிட்ட கேட்க மாட்டார். இந்த 3 காரியத்துல நம்ம சரியா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறாங்க. புதிய மாதத்துல ஆண்டவர் சொல்றாங்க, எந்தெந்த காரியத்துல உன் சூழ்நிலை உன்னை சிக்க வைத்திருக்கிறதோ அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை விடுவிக்க போறாங்க. இந்த வினாடியில விடுவிக்க போறாங்க. விடுவித்து நீ முன்னேறி செல்லும்படியான சந்தர்ப்பங்களை எலியாவுக்கு உண்டாக்கினவர், ஆசா ராஜாவுக்கு உண்டாக்கினவர், தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாக்கினவர், உனக்கும் அப்படிப்பட்ட கிருபையின் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி முன்னேறி செல்ல வைக்கிற கர்த்தர். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஆமென்.